Hi everyone, in this video I discuss about the pharmacopoeia. Okay, pharmacopoeia அப்படிங்கிறது நம்ம pharmacy ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்சக்கூடிய ஒரு டாப்பிக்காக தான் pharmacopoeia நம்ம பார்க்கப்படுது. ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் தி பெல் ஐகான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஆஃப் மை வீடியோ. ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற ஒவ்வொரு லேட்டஸ்ட் வீடியோவும் உங்ககிட்ட வந்து சேரும். ஓகே, லெட்ஸ் கோ டு தி டாபிக் pharmacopoeia. Pharmacopoeia. What is pharmacopoeia? Pharmacopoeia அப்படின்னா என்ன? The word pharmacopoeia is derived from the Greek word pharmakon mean drug and poi mean to make. ஓகே, pharmacopoeia அப்படிங்கிறது ஒரு புக். அதில் வந்து நம்ம ட்ரக்கோட கண்டென்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மோனோகிராஃப், அதோட சால்யூபிலிட்டி டெஸ்ட்டு, பியூரிட்டி, அப்புறம் அதோட ஸ்டாண்டர்ட்ஸு, மெத்தட்ஸ், அனலிட்டிக்கல் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரக் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கண்டென்ட்டோ அது எல்லாமே pharmacopoeiaல இருக்கும். அதுதான் வந்துட்டு pharmacopoeia is an official book published by the national government containing the approval list of drug. Okay, it is published by the Minister of Health and Family Welfare. Okay, in Government of India. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒஃபிஷியல் நேம் ஆஃப் ஈச் ட்ரக் அலாங் வித் சினானிம்ஸ் அண்ட் ரெக்கமெண்டட் ஆவரேஜ் அடல்ட் டோஸ். ஓகே, ரிவைஸ்ட் எடிஷன்ஸ் ஆர் பப்ளிஷ்ட் பீரியாடிக்கலி. ஓகே, ஒவ்வொரு எடிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ரிவைஸ் எடிஷன் வந்து அக்கார்டிங் வைஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஃபஸ்ட் எடிஷன் வந்து 1955 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சப்சிக்வெண்ட்டாக எடிஷன்ஸ் வந்து 1966, 1985, 1996, 2007, 2010, 2014, 2017, 2018 எவ்ரி 3 years கிட்ட பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரிவைஸ் எடிஷன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் வந்து pharmacopoeia அப்படின்னு நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் derived from the Greek word pharmaco mean drug and poi means to make. Okay, it is a official book published by the Minister of Health and Family Welfare. Okay, in Government of India. First edition is published by 1955. Okay, you want to know the pharmacopoeia was first edition was published in 1955. In many competitive examinations the questions may ask. Okay, the first edition of pharmacopoeia is 1955. Is classification of pharmacopoeia. Regarding classification of pharmacopoeia, the drug compendia classified as official compendia and non-official compendia. Okay, இது வந்து ரெண்டு கிளாசிஃபிகேஷனாக இருக்குது pharmacopoeia டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து official and non-official. Okay, in official compendia these are the compilation of drugs and other related substance which are recognized as legal standards of purity, quality and strength by the government agency of ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸ் ஆஃப் தேர் ஒரிஜின்ஸ். ஓகே, ஒஃபிஷியல் கம்பெனியில் என்ன ஃபார்மகோபியா இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா. இட் இஸ் பிபி. ஓகே, இன் பிரிட்டிஷ் ஃபார்மசூட்டிக்கல் கோடெக்ஸ் பிபிசி. இந்தியன் ஃபார்மகோபியா ஐபி. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபார்மகோபியா யூஎஸ்பி. நேஷனல் ஃபார்முலரி என்எஃப். யூரோப்பியன் ஃபார்மகோபியா இட் இஸ் இபி. Okay, these are the official compendia. Okay, classification is divided into official and non-official. In official there are 6 pharmacopoeia under British Pharmacopoeia, British Pharmaceutical Codex, Indian Pharmacopoeia, United States Pharmacopoeia, National Formulary and European Pharmacopoeia. Okay, these are the compilation of drug and other related substance like purity, quality, strength. அதெல்லாம் pharmacopoeia அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து ஃபுல் கண்டென்ட் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டிலேருந்து அதோட மெத்தட் ஆஃப் அனலிட்டிக்கல்ஸ், அதோட கண்டென்ட்டு என்னென்ன கண்டென்ட் இருக்குது, இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது, பியூரிட்டி, ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து அந்த புக்கில் வந்து இருக்கும். Next one is non-official pharmacopoeia. The books other than official drugs compendia which are used as a secondary reference. Secondary reference-ஆ வந்து இந்த non-official pharmacopoeia பார்க்கப்படுது. Resources for drugs and other related substance are known as non-official pharmacopoeia. இது கண்டிப்பாக pharmacist or any medical physician கிட்ட இருக்கக்கூடியதான். MEC index, United States dispensary and also SIMS. ஓகே, இது இந்த மூணுலேயுமே என்னென்ன இருக்கும் அப்படின்னா ட்ரக் சப்ஸ்டன்ஸ், அதோட ப்ராடக்ட்ஸு, தென் அதோட டெஸ்ட்டு, மெத்தட் ஆஃப் மோனோகிராஃப் எல்லாமே வந்து இந்த சிம்ஸ் புக்கில் இருக்கும், மெக் இண்டெக்ஸ் புக்கில் இருக்கும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிஸ்பென்சரி. அந்த மாதிரி நான் ஒஃபிஷியல் ஃபார்மகோபியா புக்கில் வந்து எல்லா கண்டென்ட்ஸுமே இருக்கும் லைக் மோனோகிராஃப். ஓகே, தீஸ் ஆர் தி நான் ஒஃபிஷியல் காம்பெண்டியா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரடக்ஷன் டு தி இந்தியன் ஃபார்மகோபியா. ஓகே, இந்தியன் ஃபார்மகோபியாவில் ஃபார்மகோபியாவுக்கு அடுத்ததாக நம்ம என்ன முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னா இந்தியன் ஃபார்மகோபியா தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, அண்டர் தி ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்
1940. Indian Pharmacopoeia is an official book that contains the standard for drugs and other related substance included in the Pharmacopoeia. Okay, Pharmacopoeia bookல வந்துட்டு in Indian Pharmacopoeia official bookல ஒரு ட்ரக் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் அதுக்கப்புறம் அதோட ரிலேட்டட் சப்ஸ்டன்ஸ் லைக் மோனோகிராஃப் எல்லாமே வந்து அந்த ஃபார்மகோபியாவில் இருக்கும். ட்ரக்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் சப்ஸ்டன்ஸ் ப்ரிப்பேர்ட் பை தி pharmaceutical manufacturers must comply with the standards. Okay, for preparation of pharmacopoeia of India, the British pharmacopoeias of other countries like மற்ற கண்ட்ரீஸ்லலாம் அவங்கவுங்க கண்ட்ரீஸில் இது அந்தந்த ஃபார்மகோப்பியா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் ஃபார்மகோப்பியா, யூரோப், யூஎஸ்எஸ்ஆர், ஜப்பான், என்எஃப் லைக் இன் யூஎஸ்ஏ, Merck index were consulted. Okay, these are the under the Drug and Cosmetics Act of 1940 in Indian Pharmacopoeia. Pharmacopoeia, history development of Indian Pharmacopoeia. Okay, in history development of Indian Pharmacopoeia questions வந்து mostly 5 marksல கேட்கக்கூடிய questions. இந்தியன் ஃபார்மகோப்பியாவோட வேல்யூம், அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் எடிசன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு 5 மார்க்ஸில் 2 மார்க்ஸ் கொஷின், மேபி இன் 10 மார்க்ஸ் கொஷினில் கூட கேட்பாங்க. ஸோ யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் தட். ஓகே, ஹிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஃபார்மகோப்பியா. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா published the Indian Pharmacopoeia list in 1946. Okay, in 1946 as a supplement to the British Pharmacopoeia. Indian Pharmacopoeia list contains list of drugs both included and not included in British Pharmacopoeia along with the standards to secure their usefulness, tests for identity and purity. Okay, Indian Pharmacopoeia வந்து நிறையா இருக்கும். அதோட யூஸ்ஃபுல் ஒரு ட்ரக் எடுத்துட்டோன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆர் எனி அதர் மெடிசன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட டெஸ்ட் இருக்கும், ஐடென்டிஃபை டெஸ்ட் இருக்கும், பியூரிட்டி இருக்கும், அதோட யூஸ்ஃபுல்னஸ் எல்லாமே வந்து அந்த ஃபார்மகோப்பியாவில் கொடுத்துருப்பாங்க. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஃபார்மகோப்பியா committee in 1948. This committee was assigned the task of preparing Indian Pharmacopoeia and to keep up to date. Okay, the editions of Indian Pharmacopoeia. Okay, this is the important point, the editions of Indian Pharmacopoeia. The first edition was published in 1955, second edition 1965, third edition 1985, fourth edition was published in 1996. Okay, in fifth edition 2007, sixth edition 2010, seventh edition with DVD 2014. Okay, eighth edition was published in 2017 and last edition published in 2018. Okay, 2017 was 8th edition, 9th edition was published in 2018. Okay, in next, number of volumes in each edition of Indian Pharmacopoeia. In Indian Pharmacopoeia 1955, 1965, in 1985 was published re-entry in first volume. In 1996 2 volumes were published. Okay, 2007 and 2010 3 volumes. Indian Pharmacopoeia 2014 4 volumes. The content of Indian Pharmacopoeia, for example, Indian Pharmacopoeia 2040ல வால்யூம் 1ல என்னென்ன கண்டென்ட் இருக்கும், லைக் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் ஜென்ரல் சாப்டர்ஸ், ஜென்ரல் நோட்டீசஸ், டெஸ்ட் மெத்தட், apparatus, biological methods and chemical methods. Okay, first one introduction, general chapters, general notices, test methods, apparatus, biological methods and chemical methods. The content of Indian Pharmacopoeia of volume 1 2014. And also physical and physiochemical methods, pharmaceutical methods, test on herbal products, test on vaccines, test on blood and blood related products, reference data, reagents and solution, general test, containers and tables. Okay, these are the content of Indian Pharmacopoeia in 2014. Okay, you want to write these following things in volume 1. Second volume of 2014 Indian Pharmacopoeia. Okay, volume 2ல 2014th editionல என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் நோட்டீஸ் இருக்கும், தென் ஜென்ரல் மோனோகிராஃப் அண்ட் டோசேஜ் ஃபார்ம். ஓகே, டோசேஜ் ஃபார்ம் லைக் டோசேஜ் ஃபார்ம்னா நிறையா லைக் டேப்லெட், கேப்சூல்ஸ், பில்ஸ், செமி சாலிட், லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் லைக் தட் ஆல், ஆயின்மெண்ட், க்ரீம், அதில் எல்லாமே வந்து ஜென்ரல் மோனோகிராஃப். ஓகே, மோனோகிராஃப் அண்ட் ட்ரக் சப்ஸ்டன்ஸ், டோசேஜ் ஃபார்ம்ஸ், எவ்வளோ டோஸ் கொடுக்கணும், தென் pharmaceutical aid லைக் pharmaceutical aid means which is excipients, formulations, antioxidant like this. Okay, monograph A to M. Okay, in next
2014 வால்யூம் 3 ஜென்ரல் நோட்டீசஸ் என்னென்ன வந்து அதில் ஆட் ஆகிருக்கும்னு பார்க்கலாம். ஓகே, ஜென்ரல் நோட்டீசஸ், மோனோகிராஃப் அண்ட் ட்ரக் சப்ஸ்டன்சஸ், டோசேஜ் ஃபார்ம்ஸ் அண்ட் pharmaceutical aids, monograph N to Z, okay, monograph and vaccines and immunosyrup for human use, and also monograph on herbs and herb product, and monograph on blood and blood related products, monograph on biotechnology. Okay, these are the content in volume 3 in edition 2014. In Indian Pharmacopoeia 2014 volume 4, okay, monograph on veterinary products oda monograph irukum, non biological, diagnostic and index. Okay, these are the following in Indian Pharmacopoeia. இப்போ pharmacopoeia அப்படின்னு கொஷின் கேட்டாங்க. இஃப் ஆஸ்க் லைக் pharmacopoeia, write the pharmacopoeia and latest edition and volume in Indian Pharmacopoeia. You want to write the definition of Indian Pharmacopoeia, then classification, compendia and non-compendia. In compendia, what are the pharmacopoeia in compendia, and non-compendiaல என்னென்ன pharmacopoeia இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்தியன் pharmacopoeiaல எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, யார் பப்ளிஷ் பண்ணால், ஃபஸ்ட் எடிஷன் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் எடிஷன்ஸ் எப்போ, 1966, 1985, in 1996, 2007, 2010, லேட்டஸ்ட்டாக இப்போ பண்ணாங்க 2018, 2014, 2017. ஓகே, ஃபஸ்ட் எடிஷன் வந்து 1955. லைக் திஸ் யூ வாண்ட் டு ரைட். ஓகே, ஃபஸ்ட் எடிஷன் எப்போது, அதுக்கப்புறம் எப்போ வந்து எடிஷன் பண்ணாங்க, என்னென்ன வேல்யூம் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, லைக் ஏதாவது ஒரு வேல்யூம் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். இந்த மோனோகிராஃபெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது யூ கெட் அ மோர் மார்க்ஸ். ஓகே, மோனோகிராஃப் நீ ஃபுல்லாமே டிஸ்கிரைப் பண்ணலாம், லைக் ஆல் டெஸ்ட் பியூரிட்டி, சப்ஸ்டன்சஸ், சால்யூபிலிட்டி, லைக் திஸ். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல், அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும்.